ஹாய் ஹலோ கைஸ், நான் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் போட போகிறேன். எல்லோரும் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு ஈரும் பேனும் இருந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப 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 ஷாக்கிங்காக இருந்தது. அதை பார்க்கும்போது எப்படி இவ்வளோ நாள் அதோடு அவங்க ட்ராவல் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், யாருக்காவது இது மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல உங்கள் ஏரியாவிலையோ உங்கள் இடத்துலையோ யாராவது இது கிளியர் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா கிளியர் பண்ணுங்கள். அப்படியே இருந்ததுன்னா ஸ்டார்டிங்லேயே வேப்ப இலையெல்லாம் அந்த மாதிரி அரைச்சி போடுங்க. இந்த அளவுக்கு கொண்டு வந்து விடாதீங்க. இவங்களோட ஹேர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது, எண்டிங் பாயிண்டில் இருக்குது அவங்களோட லெவல். இப்போது அதை வந்து ஒரே வாஷில் கிளியர் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணி அமுச்சிருக்கேன். இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் அவங்க முடியே எடுக்க வேண்டியதான், மொட்டை தான் அடிக்கணும். அந்த முடி அப்படியே ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. நம்மளால் கோம் போட்டு கூட சீவ முடியல, அந்த அளவுக்கு ஜாஸ்தி இருக்குது அவங்களோட ஹேரில். அந்த ஈர் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கி நம்ம புருவத்தில் இருக்கிற முடியில் வந்து ஈர் வைக்கும். அந்த ஈர் வந்து என்ன ஆகும்னா கண் இமையில் இருக்கிற முடியில் வந்து ஈர் வைக்கும். அந்த ஈர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி ஸ்ப்ரெட் ஆகி நம்ம அண்டர் ஆர்மில் வந்து ஈர் வச்சிடும். அதுக்கப்புறமா லேடிஸோட ப்ரைவேட் பார்ட்டில் வச்சிருச்சுன்னா நம்மளால் அது எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் தலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரைவேட் பார்ட்டிலேருந்து அது கண்டிப்பாக போகிறதுக்கு சான்சஸே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு தலையை கிளியர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் புருவத்துலேயும் கண் இமையிலையும் அண்டர் ஆம்லேயும் லேடிஸோட ப்ரைவேட் பார்ட்லேயும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். தயவு செஞ்சு உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், யாருக்காவது இருந்ததுன்னா கிளியர் பண்ணுங்கள். அப்படியே வந்ததுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே அதை முடிச்சு விடுங்க. இவங்களுக்கு நான் மறுபடியும் 2 டேஸ் கழித்து வர சொல்லியிருக்கேன். இந்த 2 டேஸ் கேப்பில் இருக்கிற பேனுங்க வந்து இன்னும் எவ்வளோ ஈர் வைக்கும்னு நமக்கு தெரியாது. அந்த திருப்பி அவங்க 2 டேஸ் கழித்து வருவாங்க. அந்த 2 டேஸில் இருக்கிற பேன் எவ்வளோ ஈர் வைக்கும்னு தெரியாது. அது அப்படியே போயிட்டே தான் இருக்குமா தவிர கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தயவு செஞ்சு இதை கிளியர் பண்ணுறதுக்கான ரூட்டை மட்டும் பாருங்கள். அப்படி யாருக்காவது இருந்ததுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லையா வீட்டிலேருந்து பண்ணுங்கள். லோக்கலில் வேறு எங்கேயாவது பண்ணுறாங்களா பண்ணுங்கள். நம்ம ஊர்லேயும் நம்ம கிராமத்துலேயோ சுற்று பக்கத்துலேயோ யாருக்காவது இருந்துச்சுன்னா இதை யாருக்கு ஷேர் பண்ணணுமோ யாருக்காவது இருந்துச்சுனாலும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம். ஃபைனலாக உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, இது அளவுக்கு அதிகமாக ஆச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆகி அந்த பேனு கடிச்சு அந்த பாப்பாவுக்கு ரெட்டாக இருக்குது தலையில். அந்த ரெட்டிஷ் என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சராக பரவும். நீங்கள் எங்கேனாலும் போய் கேட்டு பாருங்கள், எங்கேனாலும் பாருங்கள், கண்டிப்பாக அது கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கேன்சர் வந்து தலையில் இருக்கிறத விட லேடிஸோட ப்ரைவேட் பார்ட்டில் பாஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு அதை கிளியர் பண்ணுங்கள். சீக்கிரமாக கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், கிளியர் பண்ணுங்கள். இப்போ அந்த கிளைண்ட்டு போயிட்டாங்க, பட் என்னால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. எப்படி இவங்க இவ்வளோ நாள் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி. இந்த வீடியோ, இந்த பேனு ஈரோட வீடியோ இருந்ததுன்னா யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இருக்கோ ஷேர் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் இருக்கோ காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இதுதான் நான் சொல்ல வரேன். இது சும்மா காதில் வாங்கிட்டு அதோட விட்டுறாதீங்க. இது என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் தான் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு யாருமே விடாதீங்க. பேனு தான் அப்படின்னு நம்ம விடவே முடியாது. பேன் வந்து இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து விடுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு.